எனக்கு பிடிச்சிருந்தது ஓரளவுக்கு தான். ஓகே, ஒரு ஓகேஷான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர்னு சொல்லலாம். நல்லா இருந்தது. விஷுவலி கிராண்டியராக கொண்டு வரணுன்ட்டு விஎஃப்எக்ஸ் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒர்க்கும் ஆயிருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக நம்மளை படப்படன்னு அது வச்சிருக்கிற அந்த மூமெண்ட் தான் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபேண்டசின்ற வரும்போது ஃபேண்டசி தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுதான் புதுசாக இருந்தது. மற்றபடி இந்த ஹாரர் எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஃபீல் தான் வந்தது. அதில் உள்ள விஷயங்கள் மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் ஒரு பழி வாங்குற கதை தான். பட் அதை கொஞ்சம் ஃபேண்டசியோட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமா, அவரோட இதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவி தான். இது வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படம் டார்லிங், அதுக்கப்புறம் இப்பதான் பேய் படம். ஒரு டிஃப்ரெண்டான ஜர்னர் தான். அது ஃபேண்டசின்னு வரும்போது டிஃப்ரெண்டான ஜர்னர் தான். நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நார்மலா போயிட்டு இருக்கும் ப்ரோ. ஸ்டோரி பேஸ்னா எமோஷனலா கொண்டு வரதுக்கு அது கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா கடல்ல தான். ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு த்ரில்லராக தான் வச்சிருக்காங்க. லேக்ன்ற ஃபீல்லாம் பெருசா இல்லை. இங்கே போர் எல்லாம் அடிக்கல. ஓகே, எல்லாம் எல்லாருமே ஆக்டிங் வைஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 கேரக்டர் தான். பட் அவங்கள மத்தி தான் கம்ப்ளீட்டா இருக்கும். அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரோ படம் உண்மையிலே நிறைய ட்விஸ்ட், நிறைய ஹாரர் த்ரில்லர் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பக்கவா இருந்துச்சு ப்ரோ. நம்ம குறைய சொல்ல முடியாது. உண்மையாவே சொல்ல போனா என்னன்னா இதுல வந்து ரொம்ப ஃபேண்டசிஸ் அதிகமா இருக்கு. ரியல் லைஃபோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியல. டிஃப்ரெண்டா இருக்கு உண்மையாவே. கோலிவுட் சினிமால இந்த மாதிரி ஒரு நியூ மூவி. மியூசிக் ஜிவி சார் போட்டதுல கன்ஃபார்ம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங் சீன் நிறைய சீன் பயந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல பார்க்கலாம். இது உண்மையா நல்லா இருந்துச்சு. ஜானர் செலக்ட் பண்ணதுதான் இதுல வந்து ஸ்ட்ரென்த்து. என்னன்னா ஒரு ஹாரரையும் த்ரில்லரையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபேண்டசி ஜானர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் லேகா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது கூட அந்த வந்து அந்த சீல வர விஷுவல்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பிரேவா இருக்க சாங், டைட்டில் சாங்கா இருக்கட்டும், மக்கா மரன்ற சாங்கா இருக்கட்டும், அப்புறம் ராசா ராசான்னு ஒரு சாங் ரொமான்டிக் சாங்கா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருந்தது. ஜி பிரகாஷ் சிங்கிள் ஹேண்டடா சூப்பரா பண்ணியிருக்காரு. மற்ற காஸ்டிங்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு ரிலேட்டிபிலிட்டியா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. மற்ற காஸ்டிங்கும் நல்லா தான் இருக்கு. அதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி வந்து செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு ரிலேட் பண்ற மாதிரி இருக்காது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி தான் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஆனா அந்த ஃபேண்டசி ஜானர்ல அந்த ஸ்லோ தெரியல. டிஃப்ரெண்டா இருந்து ஜானர் செலக்ட் பண்ணது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஜானர்ல இந்த மாதிரி படம் வந்து வரல. பிஜிஎம் தான் அந்த மக்கா மர சாங்கு, அதுக்கப்புறம் வந்து டைட்டில் சாங்கு, அதுக்கப்புறம் வந்து ராசா ராசான்ற ரொமான்டிக் சாங்கு, அப்புறம் இன்னும் 2 சாங் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு பிரதர். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் பிரதர். அந்த அளவுக்கு ஒன்றும் பயமாலாம் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல கை கொடுத்தது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஆக்டிங் வந்து ஹீரோயினை தாண்டி அவங்க கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சேதன் சார் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. இவங்க எல்லாரோட எஃபர்ட் தான் படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பார்க்க நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஒஸ்ட் இல்லை. கொஞ்சம் இருக்கும். ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் லேக்லாம் அங்கங்க டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டோரி தான் இது. கடலுக்குள்ள. ஆனால் ஸ்டோரியா ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்த சீன்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜிவிக்கு இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கு. சிஜி ஒர்க்கு கண்டிப்பா நல்ல செம்மையா இருக்கு. சிஜி ஒர்க்கு, கிரேடிங் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் இந்த கொஞ்சம் இன்னும் மற்ற படங்களை பார்க்கும்போது இதாக இருக்கு. பட் ஓவராலா படம் சூப்பர். பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கு. சூப்பரா இல்லை, என்டர்டைன்மெண்ட் மூவி தான். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்லை, ஆக்சுவல் சார் இருக்காரு, ஜி பிரகாஷ் சார் இருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கு படம். இல்ல, படம் ஃபுல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்ல இருந்து கிராபிக்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்சுவலா படம் பாக்குறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் மாதிரி இருக்கு. அது தமிழ்ல எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. படம் நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் ஓகேண்ணா. ஆமா, செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுதான் கொஞ்சம் சீன் கம்மியா வச்சிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப அதை எதிர்பார்த்து வந்தோம். அது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் செமனா சரியான சவுண்ட் எஃபெக்ட்.